ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். எங்களோட வீடியோவை வாட்ச் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. அம்மா வேலை பார்க்குற இடம் மதுரை. ஆனால் சனிக்கிழமை சாயங்காலமே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சோ அதை ஃபுல்லாக நான் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே எப்படா சனிக்கிழமை வரும், அம்மா வீட்டுக்கு வருவாங்க, பசங்க 2 பேர்த்தையும் நல்லா பார்த்துக்குருவாங்க, வீட்லேயும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனாலேயே எனக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரிங்க, நம்ம தாங்க மகாராணி. பசங்க 2 பேரும் இப்போ தான் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா வாசல்லாம் கூட்டி விட்டுட்டாங்க. நானே தொளிச்சு விட்டுக்கிறேம்மா வாசல்லாம், நீங்கள் வேலையெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அம்மா வெங்காயம்லாம் உரித்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால இன்றைக்கி சிக்கன் எடுக்கிறதுக்காக அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நான் வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டுக்கு தண்ணியை பிடிச்சிட்டேன். என்ன தான் அம்மா வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நான் அதிகமாக பண்ணாத ஒரே விஷயம் இந்த கோலம் போடுறது தாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் அதிகமாக கோலம்லாம் போட மாட்டேன், மறந்துடுவேன். அப்படி இல்லைன்னா லேட்டாக தான் எந்திரிப்போம். இதுக்கு மேலே எந்திரிச்சு என்ன கோலம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அம்மா சிக்கனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்க அந்த டயத்தில் நான் வீட்டில் சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு செஞ்சு சிக்கன் கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னாச்சு. மாமா வெளியூர் போயிருக்கிறனால இன்னும் வீட்டுக்கு வரல. வர்றதுக்கு சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை போல் தான் வருவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இல்லை, இன்னும் வரல. புதன்கிழமை போல் தான் வருவாங்க போல். அவங்க வரபடி வரட்டும். நம்ம சிக்கன் மட்டன் இல்லாமல் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு பொழுது போவே போகாதுங்க. சிக்கன் எடுத்தால் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமையே நம்ம விரட்டவே முடியும். இல்லைனா அன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஏதாவது ஒரு குழம்பு தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னைய கேட்டால் இது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும் எனக்கு. இது நேற்று நைட்டு நம்ம சாப்பிட்டுட்டு போட்ட பாத்திரம் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. வெண்பொங்கல் செஞ்சுட்டு அந்த பாத்திரம்லாம் ரொம்ப காஞ்சு போய் ட்ரையாக இருந்துச்சுங்க. பசங்க 2 பேருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க வெண்பொங்கல். அதனாலேயே இன்றைக்கி காலையில் சாப்பாடு நான் எதுவுமே பண்ணலைங்க. நேற்று நல்லா மாஞ்சுன்னு வெண்பொங்கல் சாப்பிட்டுட்டிங்கல்ல, இன்றைக்கி கொஞ்சம் காலையில் பவர் ஃப்ரீயாக விடுங்க, ஒரே தான் கொஞ்சம் 10 மணிக்குள்ளே நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே பிளான்லாம் பண்ணலைங்க, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடந்துகிட்ருக்கு. சரி, பாத்திரத்தெல்லாம் டக்குன்னு வெளியில் தான் நான் இன்றைக்கி போட்டு கழுவலான் இருந்தேன். ஆனால் இங்கேருந்து அள்ளிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தனால உள்ளேயே வச்சு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா கேட்டிருக்காங்க, ஏன் வீட்டில் ஒரு குழா போட்டால் என்ன, வீட்டில் குழா போட்டு உள்ளேயே தண்ணி வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு இந்த வீட்டில் ஓட்டு வீடு, அதனால் இது செய்கிறதுக்கு வசதி கிடையாது. நம்ம இனிமேல் கட்டுற புது வீட்டில் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எங்கே இருக்கிறோம் எப்படி இருக்கிறோன்றது முக்கியம் இல்லைங்க. நம்ம இப்போ இருக்கிற இடம் நமக்கு எப்போவுமே சொர்க்கமாக நம்ம தான் வச்சுக்கிறணும். எனக்கு கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். எங்களுக்கு சொந்த வீடு இருந்தாலுமே அம்மா அப்பா கூட நான் வாடகை வீட்டில் இதே மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருந்தோம். அதனால் எனக்கு இந்த கஷ்டம்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது அது ஒரு கட்டத்தில் நமக்கு பழகிடுங்க. அதே மாதிரி தான் நான் இருந்த சூழ்நிலையும் சரி, நாங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையும் சரி, எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். என் வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் யாராவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கீங்களா? அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மனசார பிடிச்சி தான் நீங்கள் அந்த சூழ்நிலையை ஏற்றுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டில் என் பசங்க 2 பேர்த்துடைய வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ எனக்கு என்னென்ன தேவையோ நான் அது எல்லாமே நான் ரெடி பண்ணி தாங்க வச்சுருக்கேன். எதுவுமே இல்லைன்றது கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். என்னைய கேட்டால் பெரிய வீட்டில் தனித்தனியாக இருக்கிற அந்த லைஃபுக்கும் இப்போ நான் இருக்கிற இந்த லைஃபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நான் இங்கே பசங்க கூட ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கேன். எந்த விதமான கஷ்டமும் எங்களுக்கு 3 பேர்த்துக்கும் 4 பேர்த்துக்கும் கிடையாது. என்னைய கேட்டால் இதை விடவும் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த லைஃப்பை எப்படி ஏற்றுட்டு வாழ்கிறாங்களோ எனக்கும் அந்த மாதிரி தாங்க. இந்த வீட்டோட ஹோம் டூர் நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு போட்டு விட்றேன். தண்ணி வர்றதுக்குள்ளே சரி குடத்தெல்லாம் கழுவிட்டு தண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இந்த குடத்தை விளக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. குடத்தை விளக்கி முடிக்கிறதுக்குள்ளே தண்ணி நின்றுச்சு. சரி, இன்னும் அடுத்தாப்பில் தண்ணி வர்றப்போ தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குடத்தை மட்டும் நல்லா தேய்ச்சி விளக்கி வச்சுருவேன். நான் எப்போவுமே சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை குடத்தையும் சேர்த்து விளக்கிடுவேங்க. இது கொஞ்சம் விலை கூடின குடம் அப்படின்றனால அடுத்தாப்பில் நம்ம கையில் சும்மாவே கழுவுனாலே போயிடும். இதில் எந்த பாசியும் படியாது. நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விளக்கிடுவேன். பிளாஸ்டிக் குடத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தாங்க நான் ஃபஸ்ட்டுலாம் சில்வர் குடம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப தூக்க வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் குடத்தை வாங்கியாச்சு. ஆனால் இதில் தண்ணி குடிக்கிறது இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க, வெயில் டைம் அப்படின்றனால. இனிமேல் நான் சில்வர் குடத்தை தான் எடுத்து அடுத்தாப்பில் நான் யூஸ் பண்ணணும். அது இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, ஏன்னா எல்லாமே கட்டி
கட்டி பாத்திரத்தோட பாத்திரமாக சேர்த்து மேலே போட்டு வச்சாச்சு. இனிமேல் அதை ஒரு நாளைக்கு எப்போயாவது டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக எடுத்து தாங்க இனிமேல் யூஸ் பண்ணணும். நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்ருக்கேன். அந்த டயத்துலேயே அம்மா வந்து கடைக்கு போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அம்மாவும் தம்பியும் தான் போயிட்டு வந்தாங்க. சரி, அவங்க 2 பேர் வர்றதுக்குள்ளே முக்கால்வாசி வேலையை நான் முடிச்சு வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்பவுமே சிம்பிள் தாங்க. வெறும் சாதமும் இந்த சிக்கனை வந்து கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை மட்டும்தாங்க நடந்துகிட்ருக்கு. வேறு எதுவும் ஸ்பெஷல்லாம் இன்றைக்கி கிடையாது. எனக்கு இந்த சட்டியெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னதாங்க இன்னும் எனக்கு ஞாபகம் வரும். வீடியோவில் காமிக்கலாமா வேணாமான்னு நிறையா யோசிச்சுட்டே இருக்கேன். அதாவது இந்த சட்டி யூஸ் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது சட்டி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதை நான் அதுக்கான வீடியோ ஃபஸ்ட்டே ஃபுல் டைம் உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன். இப்போவும் சொல்லிக்கிறேன். அடுத்து இன்னும் நான் சட்டி வாங்கலை. வாங்கினோடனே கண்டிப்பாக நான் வந்து புது சட்டி தாங்க யூஸ் பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் சட்டி வாங்கிடுவேன். நல்லா சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு பசங்க 2 பேருமே எனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து சரி எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் சேர் போட்டு உட்காந்துருந்தேங்க. இந்த கொஞ்ச நேர டயத்தில் உள்ளே போய் தண்ணி தாங்க குடிச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ளே இந்த பூனை பார்த்திங்கன்னா என்னோடய சேரில் வந்து அது வந்து உட்காந்துக்கிடுச்சு. எப்படி ஏறி எப்படி உட்காந்துச்சுன்றதை நான் பார்க்கல. ஆனால் வந்து உள்ளே உட்காந்துருக்கு. சரி, நம்ம அதை வந்து இறக்கி விட வேணாம், அது வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அது வந்து அதோட குட்டி வந்து அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க. நான் வந்து ஏறி உட்காரணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப சண்டை போட்டுச்சு. அதை வந்து நான் வீடியோவாக எடுக்கலை. திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் எனக்கு வந்து நான் ஊற போடுற அரிசி மாவே எனக்கு சரியாக வருங்க. நைட் மட்டும் டிஃபன் ஏதாவது சுட்டுக்கலாம். அதுக்காக வந்து நான் காலையிலேயே மாவெல்லாம் ஊற வச்சுட்டேன். அந்த மாவை தான் இப்போ அரைச்சிட்ருக்கேன். பசங்க 2 பேரும் வந்து வெளியில் போய் அந்த நம்ம புது கட்டடத்தை போய் பார்க்க போயிருக்காங்க. கூடவே அம்மாச்சி சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இனிமேல் அம்மாச்சி வந்த உடனே ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடி பண்ணணும். இந்த மாவு அரைக்கிறதையும் சேர்த்து அம்மாச்சிக்கும் சேர்த்து தாங்க நான் அரைக்கிறேன். நிறைய பேர் கடையில் வந்து மாவு வாங்கி சாப்பிட்றது, அதே மாதிரி கடையில் அரைக்கி கொடுத்து சாப்பிட்றது, இந்த 2 விஷயமும் எனக்கு பிடிக்காதுங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அது வந்து ரொம்ப சரியான விஷயந்தான். இருந்தாலுமே நம்மளே இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கடைகளில் விற்கிற மாவில் அது புளிக்கிறதுக்காகவும் அது வந்து மாவு அதிகமாக தெரியறதுக்காகவும் நிறைய வந்து கெமிக்கல்லாம் கலப்பாங்க. தயவுசெய்து அந்த மாவெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. அம்மாச்சியும் பேத்தியும் புது வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டாங்க. வந்தோடனே அம்மாச்சியை கொண்டுட்டு போய் பாப்பா போய் ஊருக்கு பஸ் ஏற்றி விட போகிறா. நான் தான் போகலான் இருந்தேன். ஆனால் அம்மாச்சியை வந்து நான் கூட்டிகிட்டு போய் விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போகிறா. இந்த வீடை வந்து அன்றைக்கி க்ளீன் பண்ணி பாப்பா வந்து கோலம்லாம் போட்டு சூப்பர் ரெடி பண்ணி வச்சுருந்தா. அதை வந்து அம்மாச்சிட்ட வந்து காமிச்சிட்ருக்கப்போ அம்மாச்சி என்னையே வந்து சத்தம் போடுறாங்க, நீ ஏன் பிள்ளையை வந்து வேலை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எதுவுமே சொல்லலைங்க. கடைசியில் திட்டு வாங்கினது நான் தான். அம்மாச்சிக்கு ஒரே சந்தோஷம். பேத்தி நல்லா சூப்பராக கோலம் போட்டிருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்தாங்க. அம்மா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போதும் சரி, அம்மா நம்ம வீட்டிலேருந்து போகும்போதும் சரி, கண்டிப்பாக அது ஒரே ஃபீல் தாங்க. அம்மா போகிறாங்க, அடுத்து எப்போ வருவாங்க அப்படின்றது. என்னோடய வீடியோ பார்த்தமைக்கு